வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிரில் வாழைப்பூ வடை செய்யலாம். முதல்ல வடைக்கு தேவையான அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இதுக்கு பச்சைப்பயிரை வறுக்க தேவையில்ல, அப்படியே பச்சையாகவே ஊற வச்சிடலாம். இந்த பச்சைப்பயிரை ஊற வைக்கும் போதே காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த பச்சைப்பயிரெலாம் நல்லா 5 மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு. இனிமேல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் முதல்ல வரமிளகாவையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு ஒரு அரைப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வரமிளகா நல்லா அரைப்படும். இப்போது இதில் ஊற வச்ச பச்சைப்பயிர் போட்டுக்கிறேன். அரைக்கும் போதே வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது மசாலா வடைக்கு அரைப்போம்ல, அந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் வடை கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் நல்லா குட்டி குட்டியாக நறுக்குனா வாழைப்பூ 1 கப் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதில் கூடுதலாக வெங்காயம் வேணும்னா வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. நான் இதில் வெங்காயம் சேர்த்துக்கல. அவ்வளோதான். இதெல்லாம் பிசைஞ்சு வடை போடுறதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். வாழைப்பூ வடை நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இனிமேல் இதை அரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சாப்பிட்றதுக்கு வடை வேணும்னா இந்த மாதிரி வடையாக தட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லை பக்கோடாவாக வேணும்னா சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டும் சுட்டு எடுத்துக்கலாம். இதில் வடையாக போட்டாலும் சரி, இல்லை பக்கோடாவாக செஞ்சாலும் சரி, ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கோடாவாக சாப்பிடும்போது ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் வடையாக சாப்பிடும்போது உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா சுட சுட மொறுமொறுப்பான பச்சைப்பயிர் வாழைப்பூ வடை சாப்பிடலாம்.